ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 19th ஆகஸ்ட். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்டாக ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது நம்ம எஸ்டர்டே மிட் பாயிண்ட்டாக பிளாட் பண்ண இந்த 24,908க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. நமக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் தான். ஓகேவா, ஏன்னா நம்ம ஏடிஎம்க்கு எஸ்டர்டே க்ளோஸுக்கும் உள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் தான் அது. ஓகேவா, இதில் ஓப்பன் ஆனவங்க ஓகே நம்ம யூஸ் பண்ண இந்த சூப்பர் டெண்ட் வச்சு இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. ஓகே, நமக்கு இது ப்ரோக்கிங் டெர்மினல் சார்ட்ன்றதால நமக்கு மற்ற லைன்ஸ் எதுவும் பிளாட் ஆகாது. இங்கே ஓகே இங்கே ஒரு லைன் இருக்குது. என்ன அப்படின்னா கரண்ட் வீக் ஓப்பனிங். ஓகேவா, கரண்ட் வீக் ஓப்பன் ஆன இடத்துல வந்து ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் ஒரு ஃபால். ஓகேவா, இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பி ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. இங்கேருந்து அகைன் ஒரு கிராஸ் ஓவர் ஆகி ஓகே இதுலேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஓகே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே கிராஸ் ஓவர் ஆகி திரும்ப நம்ம யூஸ் பண்ணுற ஆவரேஜ் லைனில் திரும்ப ஒரு ஃபால். எஸ்டர்டே மிடில் ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் கிராஸ் பண்ணுறாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம ஏடிஎம்மை மீட் பண்ணுவாங்கன்னு வச்சா திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் நெக்ஸ்ட் கேண்டில் மீட் பண்ணுறாங்க. ஓகே, திரும்ப ஸ்லோவாக திரும்ப அதையும் கிராஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஓகே மார்க்கெட் இங்கே இந்த ரேஞ்ச் வச்சுருக்காங்க. ஓகேவா, இது தாண்டி ஏன் போகலை அப்படின்றத நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே, இங்கேருந்து திரும்ப ஒரு கிராஸ் ஓவர் கிடைக்குது. இந்த கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ் மூமெண்டம். திரும்ப இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். அகைன் நம்ம யூஸ் பண்ணுற ஆவரேஜ் லைனில் ஒரு சப்போர்ட். இங்கேருந்து அகைன் கிராஸ் ஓவர். திரும்ப இங்கே ரெசிஸ்ட் ஆகி இங்கேருந்து ஒரு ஃபால். சூப்பர் சைட் வேஸ் மூமெண்டம் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஓகேவா, வாங்க நம்ம இன்றைக்கி நம்மளோட ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஓப்பனுக்கும் பிலோ ப்ளஸ் ஏடிஎம்மாக ப்ரெடிக்ட் பண்ண லெவலுக்கும் பிலோ தான் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே ஓப்பன் ஆனவங்க கரண்ட் வீக் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கு. கரண்ட் வீக் ஓப்பனிங் இந்த ப்ளூ டாட். ஓகேவா, பட் அங்கேருந்து ரெசிஸ்ட், அது இல்லாமல் டாப் சிபிஆர். ஓகேவா, ரெண்டுமே இருக்குது. அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, நமக்கு ஆஸ் வெல் அஸ் வீக்லி ஃபீச்சர்ஸ்லாம் கட் ஆயிருக்கு, மந்த்லியும் கட் ஆயிருக்கு. ஓகேவா, விவோ கட் பண்ணவங்க திரும்ப இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகே, ஃபால் வந்தாங்க நம்ம பி ரேஞ்ச் வருவாங்க எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. இங்கே ஒரு லோ, இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு ஓகே ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அகெயின் மேலே போகிறாங்க. ஓகேவா, அகெயின் சிபிஆர் சென்ட்ரல் சிபிஆர் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபால். நமக்கு இந்த கேண்டிலே செல்ஸ் ட்ரிகர் ஆகிருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் கன்சிஸ்டண்டாக இல்லை. அடுத்து பை ட்ரிகர் ஆகிருக்கு. அந்த பை நமக்கு ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். திரும்ப அங்கேருந்து ஒரு புல்லிஷ். ஓகேவா, திரும்ப இங்கே செல் ட்ரிகர் ஆகிருக்கு இந்த க்ளோஸ். ஆனால் இங்கே இந்த லைன் கிராஸ் ஓவர் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக செகண்ட் கேண்டில் நமக்கு இந்த லோவை பிரேக் பண்ணணும். ஓகே, அது நடக்கலை. அகெயின் நமக்கு க்ரீன் கேண்டில் உள்ளே என்ட்ரி கிடச்சிருக்கு. அகெயின் பை என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே நம்ம ஏடிஎம்மை ப்ரெடிக்ட் பண்ண லெவல். ஓகேவா, இந்த இடத்துல டச் பண்ணல, ஆனால் ஒரு சைட் வேஸ் போயிட்டு திரும்ப ஏடிஎம்மை டச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த லைன் கிராஸ் ஓவர் ஆகாத வரைக்கும் நம்ம தாராளமாக அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த க்ரீன் லைன். ஓகே, அப்படியே ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நமக்கு ஒரு 12 o'clock வரைக்கும் போடுவாங்க. 12 o'clockலேருந்து ஒரு ஷார்ப். ஓகேவா, ஒரு ஷார்ப் வைஸு இது வரைக்கும் ஏன் போயிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருந்தால நமக்கு இந்த ப்ளூ லைன் பாருங்கள், இதுதான் நமக்கான வீக்லி ஃபீச்சர்ஸ். அது எவ்வளோ எக்ஸாக்டாக நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை, அது இல்லாமல் நமக்கு கேலண்டர் ஹை. ஓகேவா, ரெண்டுத்தையும் ரெசிஸ்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபாலு. நமக்கு இங்கே கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு. ஓகே, திரும்ப இது க்ரீன் லைனில் நமக்கு மாறலை. பை எமர்ஜ் ஆனாலுமே நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு இந்த ஹையை தாண்டி பாடி நமக்கு க்ளோஸ் வைக்கல. அகெயின் நமக்கு தேர்ட் கேண்டில் சேல் கிடச்சிருச்சு. ஓகே, இவ்வளோ ஹை போனாலுமே இதெல்லாம் சும்மா ஒரு பேனிக் கேண்டில். ஓகேவா, அகெயின் உள்ளதாக கொண்டு வராங்க. அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, எது வரைக்கும்னா கரண்ட்டே ஓப்பனிங் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அகெயின் மேலே மூவ் பண்ணுறாங்க. ஓகே, தென் அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் மார்க்கெட் ஃபினிஷ்ட். ஓகேவா, இதான் இன்றைக்கி ட்ரேடிங் நடக்குது. இன்றைக்கான நம்ம சென்செக்ஸில் ஓகே இந்த செகண்ட் ஆஃப் சென்செக்ஸில் நல்ல சூப்பர் மூவ்மெண்ட் இருந்தது. நல்ல வால்டைல் எக்ஸ்பைரின்றதால நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் இருந்தது. ஓகே, வாங்க நமக்கு ஐவி எப்படி பிஹேவ் பண்ணி பார்க்கலாம். நேற்று ஐவி நமக்கு எண்ட் ஆஃப் த டே 10 அரௌண்ட் தான் இருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்கே நமக்கு 12 கிட்ட இருந்தது. ஓகே,
இருந்தாலுமே நமக்கு ஐவி ஓப்பனிங் ஓகே ஒரு 11:30 வரைக்கும் நமக்கு ஐவி குறைஞ்சிட்டு தான் இருந்தது. ஓகே நமக்கு 10 ஓ கிளாக்ல இருந்து மார்க்கெட் ஒரு ஸ்லோவிஷ் மூவ்மெண்ட் தான் 11:30 வரைக்கும். அந்த 11:30க்கு அப்புறம் தான் நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா 11:30 to 12:30 நல்ல மூவ் சி சைடில். ஓகேவா அதுவும் இந்த 12 ஓ கிளாக் 12 to 12:30 நல்ல மூவ். ஓகே அதுக்கப்புறம் அகெயின் இங்கே இன்க்ரீஸ் ஆன ஐவி அகெயின் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா மார்க்கெட்டும் ஒரு ஓகே ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட்டாக. ஓகேவா நமக்கு இருந்தும் ஐவி பெருசாக சப்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டெல்டா மூவ் மட்டும் தான். ஓகே மூவ்னாங்க திரும்ப ரைஸ் ஆகி ஒரு சைட் வேஸ் மட்டும் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஓகே இங்கே ரைஸ் ஆன ஐவி இன்னைக்கு கரண்ட் டே ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு எய்தர் சைட் நல்ல மூவ்மெண்ட் ஐவி ஓகே கன்சிஸ்டண்டாக இங்கே மேலே இருந்ததுன்னா நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஐவி நமக்கு கம்ப்ளீட்டாக எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஓகேவா இது ட்ரெண்டிங் போய் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு 2 பக்கமும் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஓகேவா 10:30 வரைக்குமே பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த 10:30 to 11:30 தான் நமக்கு புட் சைடில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே ஒரு புல்லிஷன் கட்டுறாங்க. இந்த 11:30 to 12:30 தான் நமக்கு மார்க்கெட்டை நல்லா கொண்டு போனாங்க மேலே. ஓகேவா இந்த ஹையை பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே தென் அந்த ஹையை பிரேக் பண்ணால் அங்கேருந்து ஓகே நமக்கு ஜாஸ்தியாக இருந்தாலுமே நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. கரண்ட் டே ஓப்பனிங் வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப சி சைடில் போயிட்டு மார்க்கெட்டை ஒரு சைட் வேஸ் பண்ணுறவங்க மார்க்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா தென் இது நம்ம நேற்று ஏடிஎம் எடுத்த சி கேண்டல்ஸ். ஓகே மார்க்கெட் ஓகே நமக்கு கரண்ட் டே ஓப்பனிங் எங்கே இருக்கு பாருங்கள். நேற்றோட க்ளோஸுக்கு நியரஸ்ட் ஓகே கரண்ட் டே ஓப்பனிங் பிபி லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பனிங்லேயே நமக்கு ஒரு சின்ன ஃபால் வரவே நமக்கு அங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் திரும்ப அங்கேருந்து ஒரு சைடு வேஸ் மூவ்ல தட்டு மாதிரி மேலே வந்துருக்கு. ஓகேவா அகைன் எப்போ விவேப்பை தாண்டி இவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ ஓகே இங்கே பை எமோஜ் ஆகிடுச்சு. விவேப்பை தாண்டி இருக்கும்போது நமக்கு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மோட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். ஒரு லெவலில் அழகாக பியூட்டிஃபுல்லாக பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம விவேபக் மேலே டைனமிக் பிபியை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு நேற்று பிஇ லோவை பிரேக் பண்ணுறாங்க. தென் சிஇ லோவும் பிரேக் பண்ணுறாங்க. கரண்ட் டே ஓப்பனிங்கை போய் ரெசிஸ்ட் பண்ணி ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட் இது தாண்டி போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஓகே ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்டே இங்கே சைட் வேஸ் மூவ்மெண்டம் திரும்ப அதை சாலிடாக பிரேக் பண்ணி எஸ்டர்டே பிஇபி ஓகேவா இது ஸ்டாட்டிக் பிஇபி அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து நேற்று பிஇ க்ளோஸ் அண்ட் சிபிஇ ஓப்பன் ஓகேவா பிஇ ஓப்பன் வரைக்கும் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா சேம் டைனமிக் பிபி கிட்டே மீட் பண்ணுறாங்க. ஓகேவா அதோட ஷேடோ கேண்டல்ஸ் இதுவும் இங்கேருந்து போயிட்டு திரும்ப எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து திரும்ப இங்கே மீட் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகேவா இதுலேயும் வீக் 2 மீட் ஆகிருக்கும் இந்த ப்ரைஸில். ஓகேவா திரும்ப இங்கேருந்து ஒரு யூட்டர்ன் சப்போர்ட் எடுத்து அகெயின் பிஇ க்ளோஸ். ஓகேவா அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகி திரும்ப வீவாக இன்னைக்கு கரண்ட் டே ஓப்பனிங் பிபிலே ஒரு சைட் வேஸ் மூவ் தான். ஓகேவா புட் ஆப்ஷன் ஆல்ரெடி ஷேடோவிலே பார்த்துட்டோம், இருந்தாலும் இங்கே பார்த்துருங்க. ஓகேவா சேம் ஸ்ட்ரைக்கு புட் ஆப்ஷனை பிஇபிக்கு கீழே எவ்வளோ பாட்டத்தில் ஓப்பன் ஆகி ஓகே பெரிய விக் வச்சு திரும்ப ஒரு சின்ன ஃபால்ன்றதில் மேலே போனாங்க. இது பிஇ க்ளோஸ். ஓகேவா அதுக்கு மேலே இவங்களால கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியல. ஓகேவா எஸ்டர்டே க்ளோஸு மேலே இருக்கணும் இருந்திருந்தாங்கன்னா ஃபர்தராக ஓப்பன் அதுக்கு மேலே ஹை அது வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணியிருக்கலாம். ஓகே பட் போகலை. இந்த க்ளோஸே தாண்டி அவங்கள வைக்க முடியல. திரும்ப விஎஃப் கீழே வந்தவங்க அதோட கம்ப்ளீட்டாக டிகே மோடு தான். ஓகேவா இந்த யூட்டர்ன் மட்டும் ஓகே கால் ஃபால் ஆச்சுல திரும்ப வீக் இங்கே மட்டும்தான் நம்ம சொன்ன மாதிரி ஒரு வீக் வந்து டச் பண்ணிட்டு போகிறேன். ஓகே இங்கே மட்டும்தான் ஒரு சின்ன மூமெண்டம் திரும்ப அதுவும் ஃபால். ஓகேவா சைட் வேஸ் மூமெண்டம்லாம் போயிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே இது நம்ம ட்ராக் பண்ணுற டெய்லி என்எஸ்சியோ டெய்லி டேட்டா. ஓகே இன்னைக்கு ஓப்பனிங் ஹை லோ க்ளோஸ் எல்லாமே ஓகே எஸ்டர்டே கேண்டலுக்கு உள்ளதாக இருக்குது. ஓகேவா ஹையும் பிரேக் பண்ணலை லோவும் பிரேக் பண்ணலை. ஓகேவா ரெண்டுமே அதுக்குள்ளே தான் இன்றைக்கி ட்ரேட் நடந்திருக்கு. இன்றைக்கி ட்ரேட் நடந்தது 139 அரௌண்ட். ஓகே 138.7 பாயிண்ட்ஸு எஸ்டர்டே அரௌண்ட் 170 பாயிண்ட்ஸ். ஓகே அதுக்குள்ளே தான் இன்றைக்கி ட்ரேட் நடந்திருக்கு. எஸ்டர்டே கேண்டலில் பிரேக் அவுட் இது நடக்கலாம். இது ஆப்ஷன் செயின் எண்ட் ஆஃப் த டே. ஓகே ஜஸ்ட் இன்னைக்கு இந்த மணி காலில் மட்டும்தான் நமக்கு
ஒரு ப்ராஃபிட்டில் இருக்காங்க. நாளைக்கு ட்ரேடிங்கான ஏடிஎம் எடுத்து 25,000. ஓகே, 75. ஐவி பார்த்துங்க அரௌண்டு 10 தான் இருக்குது போத் சைட். இதை பேஸ் பண்ணி நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸை நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, இது நம்ம நாளைக்கு 25,000 ஏடிஎம் பேஸ் பண்ணி சிஇ ரேஞ்ச், பி ரேஞ்ச், எஸ்டர்டே மிட் பாயிண்ட். ஓகேவா, சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்ட் ஹெட்ஜு, இது வீக்லி மிட் பாயிண்ட்டு, ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, எக்ஸ்ட்ரீம் ஹைட். ஓகேவா, அதுவே பி சைடில் சிங்கிள் ஹெட்ஜு, ஐவி ரேஞ்ச் 1, கம்பைன்ட் ஹெட்ஜு, ஐவி ரேஞ்ச் 2, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, நம்ம கொடுக்குற இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு என்னோட லெவல்ஸ், என்னோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.